ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஈரோடு ஸ்டைல் கறி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 100 கிராம்ஸ் லாங் சில்லி எடுத்திருக்கேன். அதில் வந்து காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 80 கிராம்ஸ் வரும். இது ஏற்கனவே நான் வெயிலில் காய வச்சுட்டேன். நாட்டு மல்லி 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாசமான மல்லியாக இருந்தால் தான் நமக்கு நான்வெஜிடேரியன் குழம்பு வைக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு பே லீஃப் 4 பீஸ் 2 கிராம் வரும். மராத்தி மொக்கு 1 பீஸு, அன்னாசிப்பூ 2 பீஸ், ஜாவித்ரி 1 2 கிராம் வரும். நட்மெக் 2 கிராம்ஸு எடுத்துக்கோங்க. இதுக்கு சோம்பு 30 கிராம் 30 கிராம்ஸ், சீரகம் 20 கிராம்ஸ், கருவேப்பிலையை நான் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன். அரைக்கை எடுத்துக்கோங்க. நல்ல வாசமான பட்டையாக பார்த்து 15 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பெப்பர்கார்ன்ஸ் 10 கிராம்ஸ், கிராம்பு 20 பீசஸ் 2 கிராம் வரும். கல்பாசி 1 கிராம், ஏலக்காய் 10 பீசஸ் 3 கிராம் வரும். கசகசா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 10 கிராம்ஸ் வரும். மஞ்சள் தூள் மஞ்சளாக வச்சுருந்தீங்கன்னா 2 பீஸ் எடுத்துக்கோங்க, ஸ்டிக்ஸ் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா 1 ஸ்பூன் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம், டர்மரிக் பவுடர். கேஷ்யூ நட்டு 10 பீசஸ் எடுத்திருக்கேன், 15 கிராம்ஸ் வரும். பொட்டுக்கடலை 20 கிராம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் 20 இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நமக்கு கறி மசாலா பவுடர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் நான் வந்து மல்லியை மாத்திரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மல்லி வந்து எந்த பக்குவத்தில் இருக்கணும்னா, நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அது வந்து படப்படன்னு வெடிக்கும். அந்த பக்குவம் வரைக்கும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். குவாலிட்டியான மல்லியாக இருந்துச்சுன்னா வறுக்கும் போதே நல்லா வாசம் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மல்லியை வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ மல்லியை நம்ம வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஒன்று ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். மல்லி மாத்திரம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒரு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மிளகு பெப்பர் ஆட் பண்ணுறேன். கசகசா இது எல்லாமே வந்து கருகள் விடாமல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கருவேப்பிலை ஏற்கனவே காய வச்ச கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஜாவித்ரி, நட்மெக், மராத்தி மொக்கு, கல்பாசி. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். ஏலக்காய், இவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே பவுடர் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இதை நம்ம செப்பரேட்டாக போடும்போது நம்ம அதை சாப்பிட மாட்டோம், ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். பே லீஃப் இலை, பொட்டுக்கடலை, கேஷ்யூ நட், இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்குன்னா வந்து நமக்கு அந்த மிளகா வந்து காரம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக.
மஞ்சள் தூள், நீங்கள் வந்து மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்ச மிளகாயும் இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. மல்லியும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக நீங்கள் அடிச்சுக்கோங்க. இது நீங்கள் 350 கிராம்ஸ் வந்து நீங்கள் நான் வெஜிடேரியன் வைக்கிற கிரேவியை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் சீக்கிரம் இதோட ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம ப்ராப்பராக ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணி சன்ட்ரைலாம் பண்ணனால நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்த்துருக்கோம். சிக்கன் ஆர் மட்டன் குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு நல்லா குழம்பு நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணியாச்சு. ஸோ இந்த கலர் இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும் இந்த பவுடர். இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து 320 கிராம்ஸ் ஆஃப் பவுடர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 100 கிராம்ஸு சில்லிக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் முன்ன பின்ன மாற்றிக்கலாம். இந்த பவுடர் வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.